ஒரு கேமராமேன் ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கேங்க. இந்த கேமராமேன் வச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சூப்பரான அறுவடை இருக்குங்க. நிறைய காய்கள் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஒன்று ஒன்றா அறுவடை பண்ணலாமா? வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அறுவடையை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை இருக்குங்க. அழகான அறுவடை, அற்புதமான அறுவடை, அசத்தலான அறுவடை. எங்கேயோ கேட்டால் மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் தோணுது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து செடி பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் செடி பாருங்களேன், சூப்பராக வந்திருக்குங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு. பச்சை நிற வெண்டைக்காவும் போட்டிருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற வெண்டைக்காய் அங்கே இருக்குது. வெள்ளங்காலேருந்து ஆரம்பிக்கலாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த பூ பாருங்கள், அழகாக பூத்துருச்சு. அந்த ரோஜா சொல்லியிருந்தோம் இல்லையா, சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இந்த ரோஜா அழகாக இருக்குது. இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சுருக்காரு. இப்போ நம்ம முள்ளங்காயை போயிட்டு ஃபஸ்ட் அறுவடை பண்ணிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஒரு 3 வெரைட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நீல புடலங்காவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் இது கொஞ்சம் செடி போயிடுச்சுங்க, பூச்சி வந்துடுச்சு. அப்படியே வேர்லேயே அப்படியே கட் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த வெரைட்டி புடலங்காவும் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ இந்த வெரைட்டி புடலங்காயை ஒன்று அறுவடை பண்ணிடலாங்க. ஒன்று வந்து நம்ம விதைக்கி விடலாம். இதை கட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சைஸாக இருக்குது. அப்படி சூப்பராக புடலங்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த புடலங்காவும் எடுத்துக்கலாங்க. மூணு விதமான புடலங்காய் வந்து எடுத்துருக்கேங்க. அடுத்து கோவக்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. ஒவ்வொன்றா எடுக்கலாம் வாங்க. கோவக்காய் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், கோவக்காய் நல்லா பெருசாக இருக்குது. அழகாக அப்படியே எடுக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை தாங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அறுவடை கிடைக்கிறது பெரிய விஷயந்தாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு செடி வச்சு அதில் இருக்க காய்களை நம்ம எடுத்து சமைச்சோ, இல்லை நம்ம வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்குறதோ நமக்கும் சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்கான காய்களும் கூட. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி வைக்கணுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோவக்காய் செடி எங்கேக்கா கிடைக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்க. எல்லா நர்சரிலையுமே கிடைக்குங்க. கட்டிங்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நாம் எதுனா ஒன்று வாங்கினாலே சரியாக வர மாட்டேங்குது. நம்ம எங்கே கட்டிங்ஸ் போட்டு கொடுக்குறது அப்படின்னு தான் இது பண்ணலை, நாங்கள் கொடுக்கல. நீங்கள் நர்சரியில் கேட்டு பாருங்கள், நிறைய கிடைக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நர்சரியில் வாங்கிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேங்க. அடுத்து போயிட்டு கொத்தவரங்காய் இருக்குது, எடுத்துடலாம் வாங்க. இந்த கொத்தவரங்காய் செடி பாருங்களேன், எவ்வளோ ஹைட் வந்திருக்கு. எடுக்கலாம் இப்போது. கொத்தவரங்காய் நல்லா மீடியம் சைஸில் இருக்குங்க. அப்படியே எடுத்துடலாம். நல்லா வளர்ந்துருக்குங்க கொத்தவரங்காய். இந்த முறை நிறைய காய்களும் நமக்கு வந்து கிடச்சிது. நல்லா கொத்து கொத்தாகவும் இருக்குது காய்கள். வந்து யாருக்குன்னா கொடுக்கலாம். கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க, எனக்கும் கார்டனிங் பண்ண ஆசையாக இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல க்ரோ பேக் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உரம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது கீரைகளை போட்டு பாருங்கள், அது ஈஸியாக வரும். அது மாதிரி கத்திரிக்காய் நாற்று கடைகளிலே கிடைக்கும், விதையும் கிடைக்கும். ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்கள். அப்படி சின்ன சின்னதாக ஈஸியாக இருக்கிறதா வச்சு பழகுங்க. அப்புறம் உங்களுக்கே வந்து இது இப்படி பண்ணணும் போல் அப்படின்னு தோண ஆரம்பித்து அது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு சில சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன ஊருக்கா, அப்புறம் நீங்கள் சாரீஸ்லாம் எங்கே வாங்குவீங்க, உங்கள் சாரீஸ் கலெக்ஷன்லாம் போடுங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து ஸ்ரீபெரும்புதூருங்க. சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுவேன், பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்லேயும் பண்ணுவேன். எங்கே பண்ணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்குவேன். ஒரு சிலர் வந்து சாரீஸ் கலெக்ஷன்லாம் போடுங்கக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாடி தோட்டம் ஃபுல்லாக பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தாங்க. இது போடணும் அந்த இது தான் நான் சொல்லுவேன். ஃபுல் பராமரிப்பு பார்த்திங்கன்னா உழைப்புலாம் அவர் தான். இவ்வளோ செடியை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. அவரைக்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் காய்ச்சி முடிச்சுட்டு இப்போ நிறைய பூவும் வச்சுருக்கு, காய்களும் பார்த்திங்கன்னா இருக்குது அவரைக்காய். இது வந்து நான் அப்புறமா தான் அறுவடை பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் அறுவடை பண்ண வேணாம், கொஞ்சம் இருக்கட்டும் காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுடலாம், அப்புறமா பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது இல்லைங்க. அங்கே பார்த்திங்கன்னா வெள்ளை நிற பூவும் பூத்துருக்கு அவரை செடியில், அதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த அவரை செடி தான் பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் பூ பூத்துருக்கு. இது காய் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் இருக்குங்க, அறுவடை ஆரம்பிக்கலாமா? நல்லா குண்டு கத்திரிக்காய் நிறைய இருக்குது. காலையில் கூட வந்து டிஃபன் சாம்பாருக்கு 2 எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த காலையில் அந்த பனியில் வந்து செடிகளை பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. கீழே இறங்கவே எனக்கு காலைல மனசு வரல.
கிளைமேட்டும் வேற ஒத்துக்க மாட்டேங்குது, கோல்ட் ஆகிடுது உடனே. ஆனால் ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க. சின்ன கத்திரிக்காய் பாருங்கள், செம்ம கத்திரிக்காய். இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை பண்ணியாச்சுங்க. என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி புடலங்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், கோவக்காய், அருமையான அசத்தலான அறுவடைங்க இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.